வணக்கம். என் பேர் வந்து அரவிந்த். நான் வந்து மைவித் ஆட்ஸ்ல சிஎம் மெம்பராக இருக்கேன். இந்த மைவித் ஆட்ஸை பற்றி நெகட்டிவாக வீடியோ போடுறாங்களா எனக்கெல்லாம் அவங்க பார்க்கும்போது அவங்க கிட்ட நான் ஒரு சில கேள்விகள் கேட்கணும். அவங்க கேட்ட கேள்விகளுக்கு ஒரு சில கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லணும், எனக்கு தெரிஞ்ச பதில் சொல்லணும்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. அதை வந்து நான் இப்போ கேட்குறேன். என்ன அப்படின்னா வந்து முதல்ல அசோக் ஸ்ரீனிங்க அந்த சார் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. வந்து மை 3 அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, நீ அந்த அக்கௌண்ட்ல இருந்து உங்களுக்கு பணம் வராது, கம்பெனி அக்கௌண்ட்ல இருந்து பணம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. நான் வந்து என்ன கேட்கறேன்னா, அதுக்கு மறுநாள் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, இந்த மாதிரி மை 3 சொந்தமான காரை வந்து விற்க போறதாகவும் அதுக்கான செட்டில்மெண்ட் வந்து 45 லட்சம் பேசி முடிச்சதாகவும் 15 லட்சத்தை மை 3 அக்கௌண்ட்ல போடுறதாகவும் மிச்சம் 30 லட்சத்தை கையில குடுக்கிற மாதிரியும் பேசியிருந்தாங்க. எனக்கு என்ன கேள்வினா, அந்த ஃப்ரீஸ் ஆன அக்கௌண்ட்ல எப்படி பணம் போட முடியும்? ஒண்ணு. ரெண்டாவது வந்து கம்பெனி அக்கௌண்ட்ல பணம் இல்ல, உங்களுக்கு பணம் வராது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. கூடவே கம்பெனி அக்கௌண்ட்ல பணம் இல்லை அப்படின்னா ஜூன் 4க்கு அப்புறம் சார் பணம் போடுறேன்னு சொன்னாரு எம்டி சார். அப்படி பணம் போடல, ஜூன் 4க்கு அப்புறம் ஜூன் 30க்குள்ள பணம் போடலாம், அந்த ஒரு மாச கேப்ல பணம் போடல அப்படின்னா மக்களே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அவர் சொன்ன மாதிரி 1 by 1 எல்லாத்துக்கும் வரிசையா பேமெண்ட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நடுவில் அந்த கேஸ் வராம இருந்து ஒருவேளை ஒரு உண்மையிலே பணம் போடல அப்படின்னா மக்களே வந்து கேஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையே கேஸ் கொடுங்க, அதுக்கு மாற அதாவது மக்களே வந்து கேஸ் கொடுக்கறதுக்கு மாற என்ன நினைச்சுன்னா, ஒவ்வொருத்தருக்காக கால் பண்ணி நீங்க கேஸ் கொடுங்க, மை 3 பணம் வரல, கேஸ் கொடுங்க கேஸ் கொடுங்கன்னு அது ஒரு சிலர் கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது எதுக்கு அப்படி கேட்டாங்க? உண்மையிலே பணம் வரல, அவர் வெளியே இருந்து பணம் வரல, இல்ல அவர் இந்த கேஸ் விஷயமா பிரச்சனையில இல்ல, உண்மையிலே அவர் வெளியே இருந்து அவர் அக்கௌண்ட்ல பணம் இருந்து வரல அப்படின்னா மக்களே வந்து கேஸ் கொடுத்துருப்பாங்களே. இவங்க எதுக்கு ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணி கேட்கணுங்கிற டவுட் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா, இப்ப வந்து இந்த மை 3 1,21,000 ஆயுர்வேதிக் கேப்சூல் எதுக்காக வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது. அதுக்கான ஒரு பதில நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச பதில நான் சொல்றேன். இப்போ வந்து நீங்க ஒரு மொபைல் கடை வைக்கிறீங்க. அந்த மொபைல் கடையில ஒரு போன் வந்து 10,000 ரூபாய், 100 போன் வாங்குறீங்க. அந்த 100 போன் நம்மளுக்காக நம்ம வாங்கியிருப்போமா? அந்த பொருள் சேல்ஸ் ஆகும், அந்த பொருள் சேல்ஸ் ஆகிறது மூலமா ஒரு இன்கம் வரும், அந்த இன்கம் நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த 100 மொபைல் வாங்கியிருப்போம். அந்த 100 மொபைல் நம்மளுக்காக வாங்கியிருக்க மாட்டோம், அந்த ஒரு சேல்ஸ்ல இன்கம் வர்றதுக்காக தான் வாங்கியிருப்போம். அதே மாதிரி இங்க நான் பொருளை வாங்குறேன், அது விக்கிறது விக்கலைங்கிறது என்னோட விருப்பம். வித்தா நான் வித்து காசு ஆயிக்க போதே, இல்லைன்னா என்கிட்ட இருக்க போகுது. கம்பெனி வந்து எந்த இடத்துலயுமே வந்து நீங்க அந்த ப்ராடக்டை வாங்கி நீங்க தான் சாப்பிடணும், அந்த 40 டப்பாவும் நீங்க தான் மாத்திரையை சாப்பிடணும், எந்த இடத்துலயும் கட்டாயப்படுத்தல. அப்படி அப்படி இருக்கும்போது அந்த 1,27,000 நீங்க ப்ராடக்ட் எப்படி வாங்கலாம் அப்படின்னு கேட்கிற விஷயமே தப்பு. ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, அந்த 1,27,000 கொடுத்து அந்த பொருளை வாங்குறது மூலமா எனக்கு கிட்டத்தட்ட அந்த ஒரு பொருள் மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 87 ப்ராடக்டை வந்து ப்ரமோட் பண்றதுக்கு, டிஜிட்டல் ப்ரமோஷன் பண்றதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கிது. கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் வந்து நான் அந்த அதுல மை 3 இருக்க ப்ராடக்ட் வந்து டிஜிட்டல் ப்ரமோஷன் பண்றேன். ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரமோட் பண்றேன். அதுக்கான ஒரு இன்கம் தான் எனக்கு கொடுக்குறாங்க. இப்ப வந்து அப்படி இருக்கும்போது இது எப்படி தப்பாகும்? நீங்க அப்ப போன் வாங்குறதே தப்பு தானே? இப்ப நீங்க போன் கடை வைக்கிறீங்கன்னா அது 100 போன் உங்களுக்காக வாங்கல அப்படிங்கன்னா தப்பு தானே? அது கரெக்ட் தானே? எனக்கு இதுக்கான பதில் எனக்கு தெரியல. அதுக்கான பதில் தெரிஞ்சா அவங்க சொல்லுங்க. இப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்க, கம்பெனிக்கு வந்து ப்ராடக்ட் விற்கிறதுனால அவங்க இன்கம் வரல, உங்களுக்கு அதை வச்சு இன்கம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு சிலர். எனக்கு அதுக்கு தெரிஞ்ச பதில் என்ன அப்படின்னா வந்து, இப்போ ஒரு பொருள் புதுசா மார்க்கெட்டுக்கு வருது அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் அந்த பர்சன் வந்து எதிர்பார்க்கறது, அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அந்த ப்ராடக்டை அந்த பர்சன் வந்து எதிர்பார்க்கறது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே விளம்பரம் தான். அந்த விளம்பரத்துக்கு ஒரு டிவி சேனல் போய் அப்ரோச் பண்றான் அப்படின்னா 1 வருஷம் கான்ட்ராக்ட் இல்ல 6 மாசம் அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு மினிமம் 5 கோடின்னு வச்சுக்கோமே, ஒரு 5 கோடி செலவாகுது. அந்த அதுல நடிக்க வர்ற நடிகருக்கு ஒரு 5 கோடி செலவாகுதுன்னு வச்சுக்கோமே, கிட்டத்தட்ட ஒரு ப்ராடக்ட்டுக்கு 10 கோடி செலவாகுது. அது அவங்க பார்ப்பாங்களா வாங்குவாங்களா எதுவுமே தெரியாது, அவங்க பார்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு இதுல அந்த 10 கோடி செலவழிக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு பொருளுக்கே கிட்டத்தட்ட 10 கோடி செலவாகுதுன்னா கிட்டத்தட்ட 87 ப்ராடக்ட் 88 ப்ராடக்ட்
மைவித்ரி ஆட்ஸ் கம்பெனில இருக்கு. அந்த 88 ப்ராடக்ட்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எத்தனை கோடி செலவாகும்? அதை ப்ரமோஷன் பண்றதுக்கு அவங்க செலவு பண்ணி தானே ஆகணும். இப்போ அந்த 10 நிமிஷம், அதாவது டிவி சேனல்ல ஒரு 5 நிமிஷம் விளம்பரத்துக்கு கிட்டத்தட்ட நடிகைலாம் நடிச்சு ஒரு 10 கோடியோ ஒரு 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல வாங்கிடுறாங்க. இப்போ ஆனா நாங்க மெம்பர்ஸ், சிஎம் மெம்பர்ஸா இருக்கிற மெம்பர்ஸ் நீங்க சொல்ற மாதிரி சீலிங் முடிச்சு 1500 சீலிங் முடிச்சு அந்த 1 கோடி, அதாவது 10 கோடி இல்ல, 10ல 1 பங்கு 1 கோடி சம்பாதிக்கணும்னால எங்களுக்கு கிட்டத்தட்ட 54,000 ரூபாய் மாசம் வாங்கினாலுமே கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகும் அந்த 1 கோடி எடுக்கிறதுக்கு. ஆனா அவங்க 10 நிமிஷத்துல அந்த 10 கோடியை வாங்கிட்டு போயிடுறாங்க. நாங்க அந்த 20 வருஷம் ஆகும் எங்களுக்கு அந்த 1 கோடி எடுக்கிறதுக்கு. அது அப்படி பார்த்தா ரொம்ப கம்மி தானே. 1 கோடி எங்க இருக்கு, 10 கோடி எங்க இருக்கு? அவங்க 10 நிமிஷத்துல சம்பாதிச்சு வாங்குற காசுல 1 பங்கா நாங்க 20 வருஷம் உழைச்சு வாங்குறோம். இது என்ன தப்பு இருக்க முடியும்? அவங்க செலவு ப்ராடக்ட்டுக்கு தானே, ப்ரமோட்டுக்கு தானே செலவு பண்ணாங்க. இது தப்பு கிடையாது. எனக்கு தெரிஞ்ச பதில் இதுக்கு. அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு தெரியல எனக்கு. தேங்க்யூ.